ட்ரீம்ஸுன்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வராரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளையெல்லாம் ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டு நின்றவர் அடுத்த 2வது படமும் 3வது படமும் அது பார்த்தீங்கன்னா காதில் அந்த ஏர்பாடை மாட்டிக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு கிளாஸ் மாட்டிக்கிட்டு ஒரு ஹீரோவாக யாரையுமே இவங்களெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டுங்கிற அந்த சென்ஸில் அப்படியே அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தார். அப்போ நாங்கள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ தேவி ஸ்ரீதேவியில் பார்த்த தனுஷ் தானே இது அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி இருந்த தனுஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ உயரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது அது வந்து அதிர்ஷ்டத்தில் விளைந்தது கிடையாது. அதுக்கு பின்னால் அவருடைய மிகப்பெரிய உழைப்பும் திறமையும் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அந்த டெடிக்கேஷன் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வயதை ஒத்த பல ஹீரோக்கள்லாம் இப்போது இந்த சினிமா நடிகன் அப்படிங்கிற அந்த லேபிளை தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. புரியுதா இல்லையா? நான் நடிகன்டா அப்படின்னுட்டு அந்த நடிகன்கிறத வச்சு என்னென்ன நீங்கள் சாதிச்சுக்க முடியுமோ அதில் தான் அவங்களுடைய கவனமெல்லாம் இருக்க தவிர இந்த அந்தஸ்தை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு யாருக்குமே அந்த எண்ணம்லாம் இல்லை. இப்போ கூட பாருங்கள், இப்போ அந்த போர்த்தொழில் டைரக்டருடைய படம் நடிக்கிறாரு. அந்த படம் நடித்து கரெக்டாக 1 வாரம் கேப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி படத்துக்கு டேட் கொடுத்து. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பக்காவாக பிளான் பண்ணி தன்னுடைய லைனப்லாம் வச்சுட்டு உண்மையில் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த உழைப்புக்கு கிடைத்த இடம் தான் இந்த இடம்ங்கிறது. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பேன் இண்டியா கல்ச்சர் உருவாயிடுச்சு. அது வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணுறாருன்னு, நம்ம வெறுமனே ஒரு தமிழ் நடிகனாக மட்டும் இல்லாமல் தெலுங்கு ரசிகர்களுக்கும் வட இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு பரிச்சயமானவனாக மாறினா நாம் நடிக்கிற எல்லா படத்தையுமே நீங்கள் ஒரு பேன் இண்டியாவாக அதை கொண்டு போக முடியும். அதன் மூலமாக நம்மளும் அந்த ரசிகர்கள்ட்ட போய் சேரலாம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய வருமானமும் பல மடங்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் தான் அப்படி செய்கிறாருன்னு